ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம வந்து மசில் கிராம்ஸ்க்கும் காலில் இருக்கிற பிளட் கிளாட்டுக்கும் எப்படி வித்தியாசப்படுத்துறது, எப்போ டாக்டர் அணுகுறத பற்றி பேசணும். இப்போ அடுத்தது வந்து இந்த பிளட் கிளாட் வந்து ஒரு நபருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிளட் கிளாட் நவறதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா டாக்டர்? கீழேருந்து மேலே நவுந்து மேலே போகிறது தெரியுமா? அது பிளட் கிளாட் வந்து ஒரு சில நேரம் எங்களுக்கு நவுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, கேன் அ பிளட் கிளாட் மூவ்? அந்த பிளட் கிளாட் மூவ் ஆகிறது உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா? நம்மளுக்கு வந்து முன்கூட்டியே அதை வந்து சென்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பிளட் கிளாட்டுங்கிறது வந்து ஒரு உடம்போட ப்ரொடெக்ஷனுக்காக தான் உடம்பு வந்து இயற்கையாகவே அந்த பிளட் கிளாட் மெக்கானிசம் வந்து உடம்புல வந்து எல்லாருக்கும் நார்மலாகவே இருக்கும் அந்த பிளட் கிளாட். ஏன்னா எதாவது அடிப்படுது, நம்ம எங்கேயாவது போகிறோம், ரத்தம் கசியுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உடம்புல ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உடம்புல ஏற்கனவே பவர் இருக்குது. அது உறைஞ்சி போய் நின்று போயிடும். ரத்தம் மேற்கொண்டு கசியாமல் இருக்கும். எதாவது தெரியாமல் கட் பண்ணிக்கிறீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படுது, கீழே விழுறீங்கன்னா பிளட் வந்து ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கசியும். பட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அதுவே கிளாட்டாகி நின்று போயிடும். ஸோ பிளட் கிளாட் உருவாகுதுன்னா நம்மளால் வந்து இது நல்ல விதமான பிளட் கிளாட் இயற்கையிலேயே உருவாகி நமக்கு வந்து பயன் தரத்துக்கான ஒரு சில நேரம் பிளட் கிளாட் ஆகும். அந்த மாதிரி இயற்கையிலே நல்ல விதத்துக்கான ஃபார்ம் பண்ணுற பிளட் கிளாட்டா, இல்லைனா இது வந்து தொந்தரவு தரக்கூடிய பிளட் கிளாட்டான்னு உடம்பால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா நல்ல விதமாக ஃபார்ம் ஆகிற பிளட் கிளாட்டுக்கும் வியாதினால் வரக்கூடிய பிளட் கிளாட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான் உள்ளார. அதனால் நம்மளால் உடம்பால் முன்கூட்டியே இது வியாதினால் வரக்கூடிய பிளட் கிளாட்னு அறிஞ்சிக்க முடியாது. அதே நேரத்தில் பிளட் கிளாட் உருவானாலும் உள்ளுக்குள்ளேருந்து அது மூவ் ஆகிட்டு இன்னொரு பக்கம் நவுந்து போகிறதையும் இயற்கையிலே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியலையே, கிளாட்லாம் நவுற மாதிரி தெரியலையே, கிளாட் உருவான மாதிரி இருக்குது, ஆனால் இருக்குது, ஆனால் எந்த சிம்டம்ஸும் இல்லையேங்கிற ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு தரும். ஆக்சுவலாக இதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது, நவுறதையும் தெரிஞ்சிக்க முடியாது, பிளட் கிளாட் அதிகமாகிட்டு போகிறதையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஒன்லி வே வந்து நீங்கள் வந்து சஸ்பிஷனில் முன்னாடி ஒரு ஹை சஸ்பிஷன் வேணும். எனக்கு வந்து தொந்தரவு இருக்குதா இல்லையான்னு நீங்களாகவே உங்கள் மனசில் கேட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, என்ன மாதிரி சிம்டம்ஸ்? கால் வலி தொடர்ச்சியாக இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு போ 2 நாளில் காலோட வலியோட தீவிரம் தொடர்ச்சியாக இருக்குது, அதிகமாகவே போயிட்டுருக்கு, காலோட வீக்கம் சைஸ் பெருசாகுது, மசில் டைட்டாக இருக்குது, ஸ்கின் ரெட்டாக இருக்குது, ஸ்கின் வார்மாக இருக்குது, தொடமுதே சிவியர் பெயின் இருக்குது, காலை கீழே வச்சாலே நொண்டி தான் நடக்கிற மாதிரி இருக்குது, காலை மடக்கி நீட்ட முடியல, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு வாஸ்குலர் சர்ஜனை வந்து அணுகுனீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது நார்மலாக வரக்கூடிய பெயினாக இல்லை உள்ள பிளட் கிளாட் இருக்குதாங்கிறது கண்டிப்பாக வந்து இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சிடும். வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2 to 3 மினிட்ஸில் தெரிஞ்சிடும். ஸ்கேன் வைக்கும் போதே தெரிஞ்சிடும். அது பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது, நான் இன்வேசிவ். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், சாப்பிட்டுட்டு வரலாம், அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள். ஒரு 1 மினிட் 2 மினிட்டில் தெரியக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை நம்ம பார்க்க தவறிட்டோம்னா அந்த கிளாட் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் நவுந்து போகுதுங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. எவ்வளோ கிளாட்டோட எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ தீவிரமாக இருக்குதா, தீவிரமாக இல்லையா, ஆரம்ப கட்டமாக எதுவுமே நம்மளால் உடம்புக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அலர்ட்னஸ்லாம் கொடுக்காது. சஸ்பிஷன்லாம் நீங்கள் டாக்டரை அணுகி பார்க்கணும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு இந்த கிளாட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க கிளாட் வந்ததுங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாமல், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸே அறிஞ்சிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதில் என்னென்னா முக்கியமாக வந்துட்டு இந்த கிளாட் வந்துட்டு ஒரு சிலருக்கு தோல் அளவில் வரலாம். ஒரு சில கிளாட் வந்து தோல் கீழே இருக்கக்கூடிய வெயின்ஸில் வராமல் நேராகவே எலும்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் வரலாம். இந்த மாதிரி உள்ளாரக்கூடிய எலும்புக்கு பக்கத்தில் வெயின் வரக்கூடிய கிளாட்ஸ் வந்து யாராலையும் முன்கூட்டி தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அவங்களும் சஸ்பிஷனில் டாக்டர் அணுகுன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வியாதியிலே அவங்க இருந்து பழகினதுனால புதுசாக அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை உடம்பால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. இவங்களும் உள்ளே வரக்கூடிய கிளாட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இதே மாதிரி இருக்க நபர்கள், காலில் ரத்தம் தேய்க்கிற நபர்களுக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒபீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே ஒபீஸ் நபர்களுக்கு நடவோட கம்மியாக இருக்கும், சர்க்குலேஷனும் தேங்கி போகும். ஒபீஸாக குண்டாக இருக்க நபர்களுக்கு அவங்களுக்கும் பிளட் கிளாட் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம். அவங்களாலையும் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உடம்போட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு அறிகுறி முன்னாடியே வராமல் சைலண்ட்டாகவே உள்ள பிளட் கிளாட் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்கள். ரெண்டாவது வந்துட்டு காலில் சுகர் இருக்க நபர்களுக்கு காலில் தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த பிளட் கிளாட் வரக்கூடிய ஒரு சென்சேஷன் முன்னாடியே வராது. கால் கனமாக இருக்குது, வலி இருக்குங்கிறதுலாம் அவங்களால தெரிஞ்சுங்கன்னா காலில் உணர்வு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களாலையும் இந்த பிளட் கிளாட் வரதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க ஒரு அறிகுறிகள் அவங்க கவனிக்க தவறிடுவாங்க. அப்புறம் காலில் வந்து பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னு சொல்லுவோம். தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்க நபர்கள், சென்சரி நியூரோபதி, இந்த மாதிரி சுகர் இந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். காலில் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே
நடவோட கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து கால்ல இரத்த குழாயில அடப்பும் ஏற்பட்டு நடக்கிறதுக்கு போனாலும் கால் வலி இருக்கும். ஸோ நடக்க மாட்டாங்க. தொடு உணர்ச்சி கம்மியாக இருக்கும். இவங்களுக்கும் அந்த சென்சேஷன் பிளட் கிளாட் வரக்கூடிய சென்சேஷன் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ இவங்கலாம் வந்து ஸோ அவுட் ஆஃப் சஸ்பிஷன்லாம் நீங்கள் டாக்டர் வந்து அணுகணுமே தவிர, இது எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு நீங்கள் வந்து கவனிக்க தவறிட்டிங்கன்னா, இது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன நபர்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து பிளட் கிளாட் வந்தாலும் அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பற்றி இப்போ பேசணும். இன்னும் ஒரு சிலர் வந்து அதே மாதிரி ஏதாவது வந்தாலுமே கூட பிளட் கிளாட் தானே வந்தால் தானாக கரைஞ்சி போக போகுது, இது எதுக்கு நம்ம டாக்டரை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளட் கிளாட் ஒருத்தருக்கு உருவாச்சுன்னா தானாக கரையுமா அப்படின்னா, ஸ்மால் சைஸ் கிளாட்ஸ் கரையும். இந்த கிளாட்டோட அளவு கம்மியாக இருக்கும்போது உடம்பே கரைக்கிறதுக்கு அதுக்கே இயற்கையாகவே அதுக்கான கெமிக்கல்ஸ் உடம்புல இயற்கையாகவே இருக்குது. பிளட் கிளாட்டாக இப்போ கீழே விழுவுறோம் அடிப்படுது, பைக்லேருந்து கீழே விழுவுறோம் அடிப்படுது, எதாவது அடிப்படுதுன்னா மாத்திரை கொடுக்குறோம். டாக்டர் ஒரு 2 to 3 வீக்ஸில் அந்த கிளாட் எதாவது மேலே கட்டி போயிருந்தாலும் ஒரு 2 to 3 வீக்ஸில் அதுவே கரைஞ்சிரும். அதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் கிளாட்ஸ், ஓகேங்களா. கிளாட்டோட அளவு கம்மியாக இருக்கிற நபர்களுக்கு உடம்பே கரைச்சிரும். கிளாட்டோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா உடம்பால் கரைக்கிறதுக்கு அளவுக்கான கெமிக்கல்ஸ் அதால் உண்டு பண்ண முடியாது. மருந்து மாத்திரை கொடுத்து டாக்டர் அணுகுனீங்கன்னா தான், மருந்து கொடுத்தா தான் அது கரையுமே தவிர தானாக கரையக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. கிளாட்டோட லொக்கேஷன் டீப்பராக இருக்குது. சப்போஸிங் வந்துட்டு இன்னும் பிரெயினில் கிளாட் ஏற்படுது, காலில் உள்ளாக இருக்கக்கூடிய வெயினில் பிளட் கிளாட் ஏற்படுது, வயிற்றில் கூட வெயினில் பிளட் கிளாட் ஏற்படுது. ஒரு சில இடத்துல வெயின்ஸ் வந்து உள்ளே டீப்பராக இருந்துச்சுன்னா அந்த கிளாட் உருவானாலும் உடனே சிம்டம்ஸ் தெரியாது. சிம்டம்ஸும் வந்து அறிஞ்சிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் கிளாட்டோட லொக்கேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிகுறிகள் வந்து ஏழையில் வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் அணுகுனீங்கன்னா தான் நம்ம வந்து அதை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான லொக்கேஷனில் ஐடென்டிஃபை பண்ணி வைத்தியத்தை சீக்கிரமாக ஆரம்பிக்க முடியும். ஸோ என்னென்னா, சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை அணுகி அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா தான் இதுக்கான ஒரு தீர்வு இருக்குமே தவிர, நம்மளா கிளாட்டு கரைஞ்சிரும், தொந்தரவு இல்லை, இது தானாக இன்னும் ஒரு தசை புரட்டல் தான், மசில் இன்னும் ட்விஸ்ட் ஆகிருக்கு, மசில் கிராம்ப்ஸ் தான், தசை எங்கேயோ புரண்டிருக்குன்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வலி தொடர்ந்துகிட்டே இருந்தால் பிரச்சனையில் கொண்டு போய் விடும். நீங்கள் டாக்டர் அணுகும்போது தான் இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்.